Hello friends, welcome back to Pink's Kitchen. இன்னைக்கு நம்ம garlic broccoli stir fry எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த side dish recipe வந்து சப்பாத்தி இல்லாட்டி ரோட்டி இல்லாட்டி சாதம் கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். broccoliல நிறைய health benefits இருக்கு. இதுல நிறைய fiber, protein, calcium, magnesium எல்லாமே இருக்கு. இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு broccoli எடுத்துர்க்கேன். இது ஒரு 250 grams போல இருக்கும். இத நல்லா கழுகி ரெடியா வச்சுக்கலாம். இப்போ இதோட ஒவ்வொரு பூவையும் தனியா வெட்டி எடுத்துருங்க. இப்போ கட் பண்ணி ரெடியா இருக்கு. சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துறலாம். நான் இன்னைக்கு ஒரு சாஸ் panல 3 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இது கூட நம்மளோட broccoli பூ எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இது நல்லா ஒரு 2 minutes ஹை ஃப்ளேம்ல வேகட்டும். அப்பப்ப mix பண்ணி விடுங்க. அப்பதான் ஈவனா எல்லா சைட்ஸும் நல்லா குக் ஆகும். இப்போ 2 minutesல broccoli நல்லா வெந்தாச்சு. சோ இத தண்ணில இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பூண்டை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஒரு 1 minute சாட்டே பண்ணிடுங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்சிருக்கிற ப்ரோக்கோலியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ப்ரோக்கோலியை உப்பு தண்ணியில தான் வேக வச்சிருக்கோம். ஸோ உப்பு சேர்க்கும்போது கவனமாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளோட garlic broccoli stir fry சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா சூடாக சாதம் இல்லாட்டி சப்பாத்தி கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த garlic broccoli stir fry ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.